ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பை டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து த கேஸ் ஆஃப் லைட் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ், ஒரு ஆண்டி ஆர்மகனியன். இந்த எபிசோடில் கிறிஸ்டலும் நீக்கவும் ஜெனியோட லெட்டர்ஸை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சீக்ரெட் அட்மைரர்கிட்ட இருந்து வருது. ஸோ டிடெக்டிவ்ஸ் வந்து கோஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. இந்த டாக்ஃபின் கோஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, பீப்புளெலாம் மிஸ்டீரியஸாக மரணம் அடைகிறாங்க லைட் ஹவுஸில் சீல விழுந்து. ஸோ லைட் ஹவுஸ்க்கு இவங்க எட்வினும் சார்லஸு கிறிஸ்டல் பேலஸும் அண்ட் நீக்கவும் போகிறாங்க. அங்கே எட்வின் வந்து டைவர்டட் பண்ணப்படுறாரு கேட் கிங்கால். அவர் வந்து லாஸ்ட் எபிசோடில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த லாஸ்ட் எபிசோடில் அந்த சூனியக்காரி வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, அந்த காக்காவை ஒரு பையனை மாற்றிருப்பா, மாண்டின்னு. அந்த மாண்டின்ற பையனுக்கு சார்லஸ் எட்வின் 2 பேரையும் கண்ணில் தெரியுது. ஸோ இதை வந்து கிறிஸ்டல் பேலஸும் நீக்கவும் நோட் பண்ணுறாங்க. அந்த கேஸை அவங்க சால்வ் பண்ணாங்களா, அந்த மரணம் மிஸ்டீரியஸாக ஏன் மரணம் அடைகிறாங்க, அந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து கீழே விழுந்து அங்கே ஒரு சவுண்டு கேட்ட உடனே அப்படின்னு இந்த எபிசோடில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த சீசன் 1 எபிசோட் 4 த கேஸ் ஆஃப் லைட் ஹவுஸ் ஸ்லீப்பர்ஸ். இந்த எபிசோடில் வந்து இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சார்லஸ் அண்ட் எட்வினை பிடிக்க வரும்போது அந்த மேடம் வந்து தெரியாதனமாக ஒரு மீனோட வாய்க்குள்ள விழுந்துருவாங்க. ஸோ அதை அப்படியே இங்கே கட் பண்ணி அடுத்த எபிசோடில் காட்டுவாங்க. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு மியூசிக்கலி ஒரு ட்ராமா த்ரில்லர் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஹாரர் ஃபீல் ஆகாதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ இது தப்பாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.